இந்தியா வந்துள்ள வெஸ்ட் இண்டீஸ் பெண்கள் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர்ல பங்கேற்கிறாங்க. வதேராவில் முதல் போட்டி நடந்தது. டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தாங்க. இந்திய அணிக்கு ஸ்மிருதி மந்தானா, பிரதிகா ராவல் நல்ல துவக்கம் கொடுத்தனர். அபிப்ளட்சர் பந்தை பவுண்டரிக்கு அனுப்பிய மந்தானா 62 பந்துல அரை சதத்தையும் கடந்தாங்க. முதல் விக்கெட்டுக்கு 110 ரன்கள் சேர்த்தபோது பிரதிகா அவுட் ஆனார். மந்தனா 102 பந்துல 91 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ஜர்லின் டியோல், கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர், ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ரிச்சா கோஷ் ஓரளவுக்கு கை கொடுத்தாங்க. இந்திய அணி 50 ஓவர்கள்ல 9 விக்கெட் இழப்பிற்கு 314 ரன்களை குவித்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் சார்பில் ஜைதா ஜேம்ஸ் 5 விக்கெட்களை வீழ்த்தினாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணி 26.2 ஓவர்கள்ல 103 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்தியா சார்பில் ரேணுகா சிங், பிரியா மிஸ்ரா 2 விக்கெட்களை சாய்த்தாங்க. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 1-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலை வகிக்கிறாங்க. ஆட்டநாயகி விருதை ரேணுகா வென்றாங்க. 211 ரன்கள் எடுத்து வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்திய இந்திய அணி பெண்கள் ஒருநாள் போட்டியில அதிக ரன் வித்தியாசத்துல தனது 2வது வெற்றியை பதிவு செய்திருக்காங்க. கடந்த 2017 அயர்லாந்து அணியை 249 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தியது. அந்த வெற்றி இந்தியாவின் மிகப்பெரிய வெற்றியாக கருதப்பட்டது குறிப்பிடத்தக்கது.